சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எந்த நேரத்திலும் மறக்க கூடாது என்பதற்காகத்தான் ஓடோடி வந்துள்ளேன். இன்று உன்னை மட்டும் பாதித்து கொண்டு இருந்த ஒரு விஷயம் இன்று உன் சந்ததியினரை பாதிக்கும் என்ற நிலைமை வருவதால் தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீ பட்டுவிட்டாய், அது உன்னோடு போகும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறாய். இப்படி இருக்கும் இந்த நேரத்தில் வரும் என் சந்ததியினர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ மட்டுமல்ல, ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய ஒன்று. அந்த சந்ததியினர் பாதிக்கும் ஒரு விஷயம் இருப்பதால் இன்று அதை சரி செய்ய ஓடோடி வந்தேன். ஒரு பாவ காரியத்தை உன்னிடம் கொடுத்து அந்த பாவ காரியத்தை நீ செய்து அந்த பாவ காரியத்தால் உன் வாழ்க்கை மட்டும் இன்றி உன் சந்ததியினருக்கும் பாவங்கள் நினைத்து உன் சந்ததிகளின் வாழ்க்கையும் நிலை குலைந்து போக வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர்கள் எண்ணத்தை இன்று முறியடிக்கத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். இன்று முதற்கொண்டு உன் முன்னோர்கள் சாபத்தாலும் தான் உன் வாழ்க்கையில் இத்தனை சங்கடங்களையும் ஏமாற்றங்களையும் நீ பெற்று வருகிறாய். இதை உன் சந்ததியினரும் அனுபவிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? அப்படி இருந்தால் வாழ்வதற்கு அர்த்தமில்லை என்று உன் மனம் சொல்வதை நான் அறிகிறேன். எதற்காகத்தான் உன் எண்ணங்களையும் உன் செயல்களையும் இவர்கள் நினைக்கும்படி வைத்து விடாதே என்று உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன். இப்பொழுது போட்டிருக்கும் திட்டம் உனக்கு மட்டுமல்ல, நீ செய்ய போகும் பாவ காரியம் தலைமுறைக்கு பாதிக்கும்படியாக உன் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இவர்கள் உனக்காக ஒரு காரியத்தை நாளை எடுத்துக்கொண்டு வரப்போகிறார்கள். இதனால் உன் வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட போகிறது. உன் வாழ்க்கை மட்டுமல்லாமல் உன்னை சார்ந்து இருக்கும் உறவுகளும் உன் சந்ததிகளும் பாதிக்கும் அளவு இந்த விபரீத எண்ணங்கள் இருக்க போகிறது. சற்றும் அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் நீ கவனத்தோடு நடந்து கொண்டால் இந்த பாவ காரியத்தில் இருந்து நீ விலகிக் கொள்ளலாம். பாவ காரியங்கள் வேண்டாம். இன்று வரை நீ பட்டது போதும். அதை உன் சந்ததியினருக்கும் உன் பிள்ளைகளும் அனுபவிக்க நீ ஒரு காலமும் சம்மதித்து விடாதே. கஷ்டமும் வேதனையும் கண்ணீரும் வறுமையும் சோகமும் கண்ணீரும் அத்தனையும் உன்னோடு போகட்டும். உன் வாழ்க்கையை நான் சீரமைக்க வேண்டும் என்று பாடாய்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இவர்கள் கொடுக்கும் இந்த செயலால் உன் வாழ்க்கையும் உன் சந்ததி வாழ்க்கையும் அழியப் போகிறது என்று பார்த்தால் உன் சாயப்பா வேதனை அடைந்துதான் உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன். யார் என்ன காரியம் சொன்னாலும் யோசிக்காமல் செய்து விடாதே. அது எப்படிப்பட்ட காரியம், அதனால் என்ன விளைவு என்பதை யோசித்து செய். அப்பொழுது உன் வாழ்க்கையும் உன் சந்ததி வாழ்க்கையும் நான் மீட்டு விடுவேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.